Peppers Entertainment Television. Turn on the heat. You're watching Forward Film News with me, Sandhya. Today on Forward Film News, we are looking at the grand launch of Stonebench Creations brought to you by Karthik Subbaraj. Joining him on the stage was director Bharti Raja, who spoke about Karthik Subbaraj's movie Jigar Tanda and how much that movie inspired him. He also wished him a great success for his new venture. Let's go and see what did he speak about. சமீபகாலமாக திரையுலகிற்கு ஒரு புது வெள்ளமாக அடித்து வந்த பல இயக்குநர்களில் என்னை வைக்க வைத்திருக்கிறார்கள். அதில் அதிகமாக என்னை வியக்க வைத்து கொஞ்சம் திணறது கார்த்திக் சுப்ராஜ். நான் ரொம்ப நாளாக பார்க்கல இந்த ஜிகிதண்டா. என்ன ரிலி இது ட்ரைலருக்கு வந்திருந்தேன். ரொம்ப வயலன்ஸ் பண்ணுறாங்க இந்த பையன்ட்டு போயிட்டு இருந்தேன். இந்த பசங்கள்லாம் ரொம்ப வயலன்ஸில் இருக்குது, வேர் வில் கோ டு திஸ் கண்ட்ரி அப்படின்லாம் பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். படம் ரொம்ப லேட்டாக பார்த்தேன். என்னால் இன்றைக்கும் நம்ப முடியல. அந்த படம் மாதிரி 2 நாள் தூங்கவே இல்லை. ஏன்னா நாயகன் படம் பார்த்துட்டு நான் ஒரு 3 days தூங்கலை. அதுக்கப்புறம் தான் நாயகன் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் மனிதன் பேசினேன். ஏன்னா மனிதன் என்கிட்ட கதை தேடி வந்த காலத்தில் ஐ எம் சாரி கம்மிங் அப் டைரக்டர், இதை இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். அவர் சொன்னார், இத்தனை வருஷம் கழிச்சு என்னை இந்த படம் பார்த்தா கூப்பிட்டீங்களே. நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது. நான் ஆடியன்ஸ் இதை பற்றி நான் கேள்வியே பண்ணுறேன். இன்ன வரைக்கும் பிலீவ் இட் ஆர் நாட், இன்ன வரைக்கும் யாரையும் நடிச்சு காட்டுன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆளை பார்ப்பேன், கூப்பிடியா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அது என்ன, அது முரட்டுத்தனமான இருந்தது. அது எல்லாருக்கும் சரியாக வராது. இது இந்த காட்டில் பூக்கிற மாதிரி. காட்டில் அருவி எப்போ வருதுன்னு தெரியாது, எந்த பக்கம் பாறை உருளுதுன்னு தெரியாது, செடி எப்போ பூக்குதுன்னு தெரியாது. அது மாதிரி பாரதி ராஜா பட் இஸ் கல்டிவேட்டட் லேண்ட், ஒரு பிருந்தாவன் கார்டன் மாதிரி. ஒரு செப்பரேட்டுங்க. இட் இஸ் நெசசரி. என்னை ஒழுங்குபடுத்துதல் என்பது எல்லாருக்குமே என்னை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் இது ஒரு வித்தியாசமான பூமி. நான் தான் கனவு, இது ஒரு பூமியே கனவு பூமி. அதில் நாம் கனவு பிரதேசம் கனவோடய வருது. அதனால் வாட் எவர் இட் மே பி தி பெஸ்ட் வாட் யூ டிட் ஸ்டோன் பெஞ்ச். அதனால் இந்த வயசில் வரக்கூடிய எல்லா இளைஞர்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் 40 வருஷம் எல்லா பேரும் நிற்கிறது கஷ்டம். 4 வருஷத்துலேயே தன்னை நிறுத்தி 40 வருஷத்துக்கான உழைப்பி 4 வருஷத்தில் எடுத்துடணும். அப்போ தான் வாழ்க்கை. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப பேரை ஒரு உருமாற்றி இருக்கு, ரொம்ப அப்டேட் இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ சினிமா பிரமாதமாக இருக்கு. அது வே ஆஃப் டெல்லிங் ரொம்ப மாற்றி இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. யங்ஸ்டர்ஸ், ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் ரொம்ப பிரமாதம். சும்மாலாம் இவ்வளவு நடிப்பாக நான் நினைக்கவே இல்லை. நல்ல இளைஞர்கள் வந்துருங்க, பிரமாதம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கார்த்திக் சுப்ராஜ். உன் வயசுக்கு நீ ஹைடெக்கில் படித்து வந்திருக்கிறதுனால திங்கிங் அப்படியே இருக்குது, உன் கம்பெனியும் அப்படியே இருக்கும். நல்ல வழிகாட்டியாக திகழ்வாய். வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக போகிற படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச். ஸோ கண்டிப்பாக இந்த பெஞ்ச் டாக்கீஸ்க்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச் கிடையாது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ திங்க் இட் கீப்ஸ் கோயிங் ஆன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பெஞ்ச் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்டிங். திஸ் இஸ் ஃபார் கேஸ்டிங். அதாவது ஃபிலிம் ஃபார் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ஆர் எனி லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்து கேஸ்டிங்கிற ப்ராசஸ் வந்து வி as a company, I mean this was a brainchild of Karthikeyan and he told why not we optimize it, simplify பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடியாது கேஸ்டிங் ப்ராசஸ். ஏன்னா நான் 2 படங்கள் பண்ணப்போ நான் நிறையா பார்த்துருக்கேன். there are a lot of aspiring actors, everyone wants to act in the film and there are many talents, but அந்த நம்மளோட படங்களுக்கு வர்ற வந்து ஒரு லைக் அந்த ஆஃபீஸ் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஃபோட்டோ எனக்கு ரீச் ஆகுமோ, ஃபில்ம் மேக்கர்ஸ் ரீச் ஆகுமோ, அவங்களுக்கு கரெக்டாக ஆடிஷன் பண்ணுவோமோ, அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக, அதாவது வந்து இட்ஸ் லைக் அ ப்ராபபிலிட்டி மாதிரி தான் இருக்குது. சேவ் அ சான்ஸ். இது இந்த ஆக்டர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸுக்குமான அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ இட் வில் ஹெல்ப் த கிரியேட்டர்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு கேரக்டருக்கு நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ I request all the creators here and all the production houses to just use this tool and it's free for them. And all the aspiring actors, we are trying to put you in good projects. உங்களை வந்து எங்கெல்லாம் கொண்டு போய் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் உங்களை ரீச் பண்ண வைக்கின்றதுக்கு we have used this tool. So make maximum utility of this.
we have a lot of supporters. ஏன்னா இந்த ஐடியா முதல்ல சொன்னதுலேருந்தே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை வெளிலேருந்து. lot of production houses, a lot of organizations like Satyam, PVR and என்னோட friends, actors எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. During the grand launch of Stonebench Creations, a lot of directors were present like Balaji Dharnidharan, Balaji Mohan, Arun Kumar, Prasanna and lot more. Well, ladies and gentlemen, they have covered their journey from short film directors to a feature film directors. So ladies and gentlemen, let's see what were their wishes for Karthik Subbaraj in the launch. கார்த்திக் சுப்பராஜோட ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்த அந்த பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவர் சொன்னார். நான் முதல்ல பார்த்த ஸ்டோன் பெஞ்ச் வந்து கோடம்பாக்கம் லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்தில் ஒரே ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் வந்து அவர், மணிகண்டன், பாபி, விஜய் சேதுபதி, நலன் குமாரசாமி, நேரம் டைரக்டர் எல்லாருமே அது உள்ள இருந்து தான் அந்த நாளைக்குள்ள அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். நானும் கூட போய் அவங்கள சந்திச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்ச் பார்த்த ஒரு அனுபவம். அண்ட் அந்த ஒரு ரூம்லேருந்து தான் வந்து இத்தனை ஒரு கலைஞர்களும் இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், பாபி, விஜய் சேதுபதி, அல்ஃபோன்ஸ், நலன் குமாரசாமி, இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளேருந்து வந்தாங்க. ஸோ இந்த பெஞ்ச் ஃபிலிக்ஸ்லேருந்து இன்னும் நிறைய கலைஞர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் என்னோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் பெஞ்ச் ஃபிலிக்ஸ். தேங்க்ஸ். பாலாஜி மோகன் சொன்ன மாதிரி தான், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அப்பயே நான் விஜய் சேதுபதி கேட்பேன், எங்கேருந்து வரீங்கன்னா நான் ஸ்டோன் பெஞ்சிலேருந்து வரேன் அப்படின்னு. அப்போலேருந்தே ஸ்டோன் பெஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து கார்த்திக் சுப்பராஜுக்கு முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 4 இயக்குனருக்கு முன்னாடியே. ஆனால் என்னென்னா எனக்கு என் ஷார்ட் ஃபிலிமை நான் எங்கே போட்டு காமிக்கிறது, அப்போ யூடியூப்லாம் பெருசாக வரல. அப்போ நான் யார்கிட்ட காமிக்கிறது அப்படின்னு என்னென்னா, என்கிட்ட யாராவது மாட்டினாலே நான் எப்படியாவது ப்ராக்கெட் போட்டு என் ஷார்ட் ஃபிலிமை போட்டு காமிச்சிடுவேன். என்னால் என்னென்னா, நான் எடுத்துட்டேன் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம், ஆனால் அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. என்னென்னா, ஆனால் இப்போ ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிக்கும் மார்க்கெட் இருக்குது, நாவலுக்கும் மார்க்கெட் இருக்குது, ரெண்டுத்தையுமே படிக்கலாம் நம்ம. ஆனால் ஃபிலிமில் மட்டும்தான் அப்படி இல்லை. ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இருக்கிற மார்க்கெட் அளவுக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு இல்லை. அது இப்போ கார்த்திக் சுப்பராஜால தீரும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஆக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ரீச். அந்த ஒரு ரீச் வந்து இந்த ஸ்டோன் பெஞ்ச் மூலயமா ஒரு எக்ஸ்பேண்ட் ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ யூடியூப்பில் மட்டும் நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் இப்போது தியேட்டர்ஸ் அண்டு ஃப்ளைட்ஸ், இன் ஃப்ளைட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால ஒரு கண்டென்ட் வந்து ஒரு பேரலல் சினிமாக்கான கண்டென்ட்டும் வந்து நல்ல கண்டென்ட் மக்கள்கிட்ட நிறைய ரீச் பண்ணக்கூடிய சாத்தியம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கு. அதுக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஜாதியில் இருக்கீங்கன்னு சினிமா பார்க்காது, எங்கேருந்து வரீங்கன்னு சினிமா பார்க்காது, எந்த மொழியில் வரீங்கன்னு சினிமா பார்க்காது. ஸோ அந்த ஒரு டெமோக்ராட்டிக் மீடியமை வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறது நம்ம தமிழ் சினிமா. ஃபார் எக்ஸாம்பிள் சிவி குமார் சார், ஞானவேல் ராஜா சார், இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களை மாதிரி யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ, ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பிள்ளை கார்த்திக் சுப்பராஜ். ஸோ ஹீ இஸ் இங்கிலீஷில் பே இட் ஃபார்வர்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மாதிரி எப்படி ஹீ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை தி ப்ரொடியூசர்ஸ், அவர் இப்போ வந்து ஹீ இஸ் கிவிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மோர் new people to come into the film industry. So இதுக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ், கார்த்திக் அந்த ஹோல் டீம்க்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அண்ட் ஆல் அவர் சப்போர்ட் இஸ் தேர். நாங்கள்லாம் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் தான். ஸோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2-3 ஷார்ட் ஃபில்மாவது பண்ணணும். அது ஒரு பிரெயின் ஜிம் மாதிரி. ஸோ அது ஒரு R&D லேப் மாதிரி. ஸோ எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க கார்த்திக். தேங்க்யூ. Along with them, director S.J. Surya was also present during the launch and he spoke about his wonderful career graph in the film industry. He also wished a great success to Karthik Subbaraj. Let's go and see what did he speak. எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலங்க கார்த்திக் சுப்பராஜ் சார். நான் ஆல்ரெடி கார்த்திக் சுப்பராஜ் சாருக்கு ரொம்ப ஃபேன். பாரராஜா சார் வந்து ரொம்ப ஈரமும் வீரமும் மனமும் கொண்ட ஒரு கலாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் தாட் உள்ள ஒரு கிரேட் டைரக்டருங்க. அது வந்து இண்டஸ்ட்ரி மறக்க முடியாத ஒன்று. அந்த வரிசையில் நான் கான்டெம்பரரி பாரதிராஜா சார்னு கார்த்திக் சுப்பராஜ் சாரை நான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா இது சூப்பர்ங்க, இது சூப்பர். நான் இப்போ பார்த்தா அவருக்கு வந்து உள்ள பாரதிராஜா சார் மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய ஸ்டீவ் ஜாபே உள்ள உட்கார்ந்துருக்கிறான்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஐடியாவோட இன்னைக்கு வந்திருக்கிறார். ஒரே மாதிரி 7 பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித்து உண்டு. அந்த மித்து உண்மைன்னா, மித்து தான் சயின்ஸுங்க இன்னைக்கு. அந்த மித்து உண்மைன்னா இன்னைக்கு ஒரு 7 ரஜினிகாந்த் 6 ரஜினி சாரை இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கு. ஒரு 6 கமலஹாசன் சாரை இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கு.
அதை மிஸ் பண்ணாத ஒரு ஃபியூச்சரை இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜா சார் கொண்டு வந்திருக்கிறார். உலகம் சினிமா என்னைக்குமே அடுத்தடுத்த கட்டத்தை ஏறி போய்கிட்டு தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு சினிமா வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டுக்கா போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிற திரு கார்த்திக் சுப்ராஜ் சின்ன பையனா இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப். ஐ விஷ் ஹிம் a great success and definitely இதுல வந்து சக்சஸ்ன்றத he is taking cinema into a greatest level. iTunes மாதிரி சினிமா கொண்டு வந்துட்டாருங்க. சூப்பர்ங்க. All the best to Karthik Subraja sir and to the press and the people who all are here. I'm thanking you all. During the grand launch, director Balaji Shaktivel and Ram were also present. Let's see what were their good luck wishes to Karthik Subraj. இந்த கம்பெனி ஸ்டோன் பெஞ்ச் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விமர்சனம், ரொம்ப இங்கிலீஷில் இருக்குது, கொஞ்சம் தமிழாக நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பயம் போகும். அது சரவண பவன் ஹோட்டல் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் 5 ஸ்டார் ஹோட்டல் பாட்டு பண்ணி கொஞ்சம் வேறு கடைக்கு போகலாம் மச்சேன்ட்டுருவாங்க. அதில் கொஞ்சம் தமிழ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் பின்னாடி இருக்கக்கூடிய கலை சார்ந்த அறம் இந்த நிறுவனத்தை பல்லாண்டுகளுக்கு வளர்த்தி புதிய திறமைகளை உருவாக்கும் என நம்புகிறேன். அவர்களுக்கு நல்ல அறம் இருப்பதற்கு என்பதற்கான அடையாளம் அவர்களுடைய படத்தை தமிழ் படங்களுக்கே ஷோ கரெக்டாக கொடுக்காத சத்யம் தியேட்டர்ஸும் பிவிஆரும் கொடுக்குறாங்கிறதான் சான்று. வாழ்த்துக்கள். In this creation, Karthik Subraj is determined to release at least one short film every month. Along with all these people, there were present producer C.V. Kumar and Gnanavel Raja, who also wished him all the good luck in the world. பீஸா ப்ரீ-ப்ரொடக்ஷன் பற்றி பேசியிருந்தேன். பட் இப்போ தான் தெரிஞ்சு ஸ்கூல் டைத்துலேருந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட் யங் எனர்ஜெட்டிக் டீம். வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்து யூஎஸில் பிரபாகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் மூலிமா ரெஃபரன்ஸில் என்னை வந்து பார்த்தாரு. ஸோ அவரோட 7 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சின்ன படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லாத டைம் அது. அப்போ கார்த்திக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், ஒரு 2 படம் பண்ணுங்க, பிரியாணி, அழகுராஜா கூட டைரக்டராக ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஃபீல்டு என்ன, சினிமா எடுக்கிறதுனா என்னங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துருச்சுன்னா நான் இப்போவே அஷூரன்ஸ் தரேன், அடுத்தது படம் எடுக்கிறேன் கண்டிப்பாக. பட் இந்த 2 படம் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணேன். பட் அவர் இல்லை சார், என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஐ கேன் கிரியேட் அ குட் ஃபிலிம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அப்போ எனக்கு நம்பிக்கை வரல. பட் சிவி குமார் நம்பிக்கை வச்சு பண்ணார் படம். இன்றைக்கி வந்து பழைய காலமாக இருந்தால் அவ்வளோ சிரமப்பட்டிருக்கணும். பட் இன்றைக்கி வந்து இம்மீடியட்டாக நியூ டேலண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகிருக்கு. அந்த அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் கூட இனி வர்ற ஃப்யூச்சருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. 2 படங்கள் ஆல்ரெடி சப்டைட்டிலிங் பண்ணியிருக்கோம். மெட்ராஸ், அழகுராஜா 2ம் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஒர்க். வி ஆர் வெரி ஹாப்பி வித் த ஒர்க். ஸோ இந்த புது விஷயத்தினால நிறைய அவென்யூஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அவருக்கும் அவருடைய டீம் எல்லாம் காமிச்சார், டீம் மெம்பர்ஸ். ஸோ ஆல் ஹார்ட் ஒர்க்கிங் நினைக்கிறேன். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ப்ளஸ் நிறைய புது டேலண்ட்ஸ் உங்கள் மூலிமா வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Well, it's a great initiative by Karthik Subraj to come up with this brilliant idea where all the short film actors and directors can showcase their talents. Well, friends, today on Forward Film News, we brought to you the trailers of wonderful movies in the Kollywood industry. Along with that, the grand launch of Karthik Subraj's Stone Bench creation. Well, I hope all of you loved today's show. Your feedback and comments are very important to us, so go on to www.facebook.com/peppers and share your views. Till then, this is your host and host Sandhya signing off.